கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக கர்த்தர் மாற்றி கொடுப்பாராக. இந்த வருஷத்தின் முதல் நாளிலையும் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட ஒரு வேத வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆரம்பத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிமை உண்டாகும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த புதிய ஆண்டில் இந்த முதல் நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், மகிமை உண்டாகும். மகிமை உண்டாகும். வாழ்க்கையில் மகிமை இழந்திருக்கிறீங்களா? குடும்ப காரியங்களில் மகிமையை இழந்து போய் இருக்கிறீங்களா? படித்த படிப்புக்கேற்ற ஒரு மகிமையை இழந்திருக்கிறீங்களா? குடும்ப காரியங்களில் திருமண தடை, கற்பத்தடை, குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடி குடும்ப வாழ்க்கை மகிமையை இழந்து காணப்படுகிறதா? உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்து காணப்படுகிறீங்களா? இந்த நாளில், இந்த வருஷத்தின் முதல் நாளில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், மகிமை உண்டாகும். மகிமை என்றால் என்ன? சாதாரணமாக இருக்கிறது போல இருப்பது அல்ல. ஒரு வித்தியாசமாக நம்மை நடத்துகிறது, ஒரு அடுத்த லெவலுக்கு நம்மை கொண்டு போகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம இருப்போமையானால் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் நம்மை உயர்த்திருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அர்த்தம். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், மகிமை உண்டாகும். எதுல நீங்க தாழ்ந்து போய் இருக்கிறீங்களோ, என்னென்ன காரியத்தில் குறைவோடு இருக்கிறீங்களோ, இந்த குறைவுகளெல்லாம் மாற்றப்படுவதற்கு கர்த்தர் இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் கர்த்தர் மகிமையை உண்டாக்க போகிறார். கர்த்தர் மகிமையாய் இருப்பாரேயானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு உண்டாகும். இதே அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்கிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ மகிமையான நம்முடைய ஆண்டவர் நம்ம நடுவிலே இருப்பாரையானால் நமக்கு ஒரு அக்கினி மதிலை போல பாதுகாப்பாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களையும் மகிமை அடைய செய்வார். நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று சொல்லுவோம். இன்னைக்கு மகிமையான ஆண்டவர், மகிமையின் ராஜாவாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்ம நடுவிலே மகிமையாய் இருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாகவே மகிமை உண்டாகும். அதனால தான் அந்த வசனம் சொல்கிறது, மகிமை உண்டாகும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த கடந்த ஆண்டில் என்னென்ன காரியத்தில் மகிமையை இழந்து நீங்கள் காணப்பட்டிருக்கலாம், அல்லது மகிமையின் ஆண்டவர் நம்மிடத்தில் வாசம் செய்யாமல் இருந்திருக்கலாம். இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் சொல்லுகிறார் 2 காரியம். ஒன்று, நான் அதன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். மகிமை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமையானவர் நம் மத்தியிலே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய சரீர காரியங்களில், உங்களுடைய கையின் பிரயாசத்தில், உங்கள் குடும்ப காரியங்களில், எதிர்கால காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் மகிமை நிச்சயம் உண்டாகும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்தில் மகிமை உண்டாகும் என்று சொல்வதற்கு முன்பதாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிற்பாடு. ஒரு முக்கியமான வார்த்தை, பிற்பாடு மகிமை உண்டாகும். அப்படின்னா இந்த வசனத்தில் துவக்கத்தில் சொல்லப்படுகிற காரியம், பிற்பாடு மகிமை உண்டாகும். பிற்பாடு அப்படின்னா ஒரு காரியம் முந்தி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காரியம் முந்தி உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்திற்கு பிற்பாடு, நாம் இதை செய்த பின் அடுத்து இது நடக்கக்கூடிய காரியம், அதைத்தான் பிற்பாடு என்று சொல்லுவோம். நீ முதல்ல அதை செய், பிற்பாடு நான் இதை உனக்கு செய்கிறேன். நீ முதல்ல இதை தா, பிற்பாடு நான் உனக்கு தருகிறேன். பிற்பாடுனா அடுத்தபடியாக, அதனுடைய அர்த்தம் அடுத்தபடியாக. இப்போ பிற்ப
பிற்பாடு மகிமை உண்டாகும் என்றால் முற்பாடு நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது 7ஆம் வசனத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். இந்த வருஷத்துல முதல்ல கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். வியாதியில இருக்கிறீங்களா? பிற்பாடு ஒரு மகிமையை கொடுத்து கர்த்தருடைய வியாதியை குணப்படுத்த போகிறார். அதற்கு முன்பதாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், எதில இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டுமோ அதில் நாமத்தான் விடுவித்துக் கொள்ள வேண்டும். உன்னை விடுவித்துக் கொள்ளுவேன்னு சொல்லல, உன்னை விடுவித்துக் கொள் அப்படின்னா நமக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். மகிமை உண்டாக்க, நம்முடைய வாழ்க்கையில மகிமை உண்டாக்க, நம்முடைய காரியங்களில் மகிமை அடைய செய்ய கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன்னை விடுவித்துக்கொள். இன்னைக்கு என்னென்ன சிறையிருப்பில் இருக்கிறீங்களோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்தெந்த காரியத்தில் நம்ம இருக்கிறோமோ அதிலிருந்து நம்மை நாமே விடுவித்து கொண்டால் பிற்பாடு மகிமை உண்டாகும். பாவ பழக்க வழக்கத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? விட முடியாத பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீங்களா? இருக்க வேண்டிய இடத்துல இருக்காதபடி எங்கேயோ ஒரு சிறையிருப்பில் இருக்கிறீங்களா? அதில் வசனத்தில் சொல்லப்படுகிறது 2 காரியம். ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாபிலோன் குமாரத்தி இடத்துல குடியிருக்கிற சீயோனே. சீயோன் குமாரத்தி எங்க குடியிருக்கா? பாபிலோனிடத்துல குடியிருக்கிறாள். பாபிலோனிடத்தில் குடியிருக்கிறாள். அப்போ சீயோன் குமாரத்தி குடியிருக்க வேண்டிய இடம் சீயோன் இல்லை. அதை விட்டுட்டு பாபிலோனிடத்துல, பாபிலோன் குமாரத்தி இடத்துல குடியிருக்கிற சீயோன் குமாரத்தி, உன்னை விடுவித்துக்கொள் அப்படின்னா, எங்க தவறான தொடர்புல இருக்கிறோமோ, எங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறோமோ, எது ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல சகவாசம் வச்சிருக்கிறோமோ அதுல இருந்து விடுவித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் துக்கப்படுத்துகிற காரியத்தில் தொடர்போடு இருக்கிறோமா? சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற பாவ பழக்க வழக்கத்தில் தொடர்புல இருக்கிறீங்களா? ரகசிய பாவங்கள், மறைவான பாவத்தில் இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொண்டால், என்னை நான் விடுவித்துக் கொண்டால், எப்போ நம்ம விடுவிக்கிறோமோ பிற்பாடு மகிமை உண்டாகும். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய மகிமை உண்டானா ஒரு ஆசீர்வாதம் அதே வசனத்தில் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் உங்களை தொட முடியாது. கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்க மேல உண்டாக்கினால், பிற்பாடு மகிமையை உண்டாகும்படி கர்த்தர் செய்தால், ஒரு நபரும் உங்களை தொட முடியாது. அது மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கிறது, சூசகமா சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நம்ம கண்மணியை நம்ம தொட முடியாது. யாருடைய கண்மணியை நம்ம தொட முடியாது. கண்மணினா இந்த இமைக்கு உள்ள இருக்கிறதுல கருப்பா ரவுண்டா இருக்குல்ல, அதான் கண்மணி. அந்த கண்மணியை நம்ம தொட முடியாது. அந்த கண்மணியை தொட நம்ம கையை கொண்டு போகும்போது நம்ம அறியாமலே இமை மூடிக்கொள்ளும். எல்லாருக்கும் தெரியும், கண் இமை மூடிக்கணும். ஏன்னா நம்முடைய இமை நம்முடைய கண்மணியை தொடுவதற்கு அனுமதிப்பதில்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அவரவருடைய கண்மணியே தொட முடியாது. கர்த்தருடைய கண்மணியை தொட முடியுமா? அப்ப எந்த அளவுக்கு கர்த்தர் அக்கினி மதிலாயிருந்து நம்மளை பாதுகாக்கிறார். ஒரே ஒரு காரியம், விடுவித்துக் கொள்ள வேண்டிய இடத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள். எந்தெந்த காரியத்திலிருந்து விடுவிக்கப்படணுமோ நாம அதிலிருந்து இந்த புதிய ஆண்டுல விடுவித்துக் கொள்வோமையானால் பிற்பாடு மகிமை உண்டாகும். நாம் எல்லா பாவ பழக்க வழக்கத்தையும் நம்ம சைடில் வச்சுக்கிட்டே, கர்த்தர் எனக்கு மகிமையை செய்யணும், மகிமை உண்டாக்கும்படி எனக்கு செய்யணும், மகிமையானவர் என் கூட வாசமாக இருக்கணும், என் நடுவில் இருக்கணும்னா அது முடியாத காரியம். விடுவித்துக் கொள்ளுங்கள். விடுவிக்கப்பட வேண்டிய காரியத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை மகிமையாய் நடத்துவார். மகிமை உண்டாகும். அவர் உங்கள் நடுவில் வாசமாய் இருப்பார். உங்க காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல ஜெயமாய் நடத்துவார். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். விடுவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். கர்த்தர் மீண்டுமாய் உங்களை இந்த புதிய ஆண்டுல இந்த வார்த்தையை கொடுத்து உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமா, இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல புதிய ஆண்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டிலையும் கூட பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா.
ஆண்டவரே, மகிமையை இழந்து நாங்கள் காணப்படுகலாம். ஆவிக்குரிய காரியத்தில், பொருளாதார காரியத்தில், ரட்சிப்பு காரியத்தில், குடும்ப காரியத்தில், கையின் பிரயாசங்களில், குடியிருக்கிற இடத்துல, வாசம் செய்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல மகிமையை இழந்து ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில கடந்த ஆண்டுல பிள்ளைகள் கடந்து வந்திருக்கலாம். இந்த புதிய ஆண்டுல நீர் கொடுத்த வார்த்தை, பிற்பாடு மகிமை உண்டாகும். ஆண்டவரே, விடுவிக்க வேண்டிய காரியங்களில் இருந்து பிள்ளைகள் விடுவித்துக் கொண்டு, யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, விடுவிக்கப்பட வேண்டிய காரியத்திலிருந்து விடுவிக்கப்பட ஆண்டவரை பிள்ளைகள் முயற்சி செய்கிறார்களோ, அத்தனை பிள்ளைகளையும் என் ஆண்டவர் மகிமையினால நீங்க நிரப்ப போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்த ஆண்டவர் இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மகிமைப்படுத்துவீராக. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் மகிமை உண்டாகும்படி செய்து எல்லா காரியத்தையும் பிள்ளைகளை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மகிமையானவர் பிள்ளைகள் நடுவிலே நீர் வாசமாய் இருக்க போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியத்தையும் பிள்ளைகள் ஜெயமாய் மாற்றிக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த புதிய ஆண்டில் ஒவ்வொரு நாட்களிலும் பிள்ளைகளையும் உடைய கிருபை தாங்கட்டும், வழிநடத்தட்டும். பிள்ளைகள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எதை ஜெபத்திலே கேட்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. அக்கினி மதிலாயிருந்து இந்த வருடம் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த விதமான சேதங்கள் வராதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை நீர் வேலையடைத்து பாதுகாக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குறைவில்லாதபடி நடத்துங்க. நன்மை கிருபையும் தொடரட்டும். இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் உம்முடைய மகிமையை கண்டு ஆண்டவரே உம்முடைய மகிமையினால நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. நன்மை கிருபை தொடரட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளணுமோ அதிலிருந்து ரிலீஸ் பண்ணிருங்க. உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை மகிமையினால நிரப்புவார், உங்களை மகிமைப்படுத்துவார். எங்கெங்க வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டு முழுவதும் கர்த்தர் தருவார். God bless you.